கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பற்றாத நியூற்று ஊழியங்கள் மூலமாக நடைபெற்ற 300வது வேதவினுடைய பகுதிக்கான பதிலை சொல்லிவிட்டு 301வது வேதனுடைய பகுதிக்கு நம்ம சொல்லுவோம். 300வது வேதனுடைய பகுதியில் கேட்கப்பட்ட கேள்வி, யாருடைய சம்பவங்களில் எதிராளி? முதலாவது கேள்வி, யாரும் இல்லாத இடத்தில். அதற்கான விடை இயேசு கிறிஸ்து. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சாத்தான் உபவாசம் இருந்த இயேசுவை சந்தித்த அனுபவத்தை பார்க்குறோம். ரெண்டாவது கேள்விக்கான பதில், மாற்றமடைந்த பெண். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதில் 7 பிசாசுகளை துரத்தி இருந்த அந்த மரியாளை பற்றி நம்ம படிக்கிறோம். மூன்றாவது கேள்வி, சவால் விட்ட சம்பவம். யோபுக்காக அங்கே ஆண்டவருக்கு சாத்தான் நடந்த உரையாடலை அது குறிக்கிறது. நான்காவது கேள்வி, பயங்கர காட்சி, லேகியோன் பிசாசு பிடித்தவன். அது மார்க் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஐந்தாவது கேள்வி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் முடிவில். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோசே அடக்கம் பண்ணும் பொழுது சாத்தான் தர்க்கம் பண்ண அனுபவத்தை பார்க்குறோம். யூதா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அடுத்தது சவுலை பொல்லாத ஆவி மறுபடியும் பிடித்தது அப்படிங்கிறத திரும்ப அப்படிங்கிறத பார்க்குறோம். 6வது கேள்விக்கான பதில் சவுல். 7வது கேள்வி, யூதாஸ் ஆக்கிரமிக்கப்பட்டவன் என ஆக்கிரமித்து கொண்ட அனுபவம், பிசாசவனை ஆக்கிரமித்து கொண்ட அனுபவம். அதில் யூதாஸ்குள் சாத்தான் புகுந்தான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அடுத்தது 8வது கேள்வி. அடுத்தது 8வது கேள்விக்கான பதில் 18 வருட கூலி. அதில் படாத பாடு படுத்திய அனுபவம் அப்படிங்கிறத சொன்னேன். அந்த கூனி 18 வருஷமாக சாத்தான் படாத பட வைத்தான். அதில் இந்த 18 வருஷ கூனியை பற்றி நம்ம படிக்கிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். ஓகே. 9வது கேள்விக்கான பதில் ஊழிய தடை. அதற்கான பதில் யாருன்னு சொன்னால் பவுல். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சாத்தான் ஊழியத்துக்கு தடை ஏற்படுத்தினான் என்று பவுல் சொன்னதை பார்க்கலாம். அடுத்தது கடைசி கேள்வி, தனிமையில். அதுக்கான பதில் ஏவாள். சரிங்களா? ஏவாள் தனியாக இருக்கும் பொழுது சாத்தான் பேசி பஞ்சித்த அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். ஓகே. யாருடைய சம்பவங்கள் எதிராளி என்பவற்றுக்கான பதில்களை நம்ம பார்த்தோம். இப்போ 301வது வேதவினாவுடைய பகுதிக்கு நம்ம சொல்லுவோம். 301வது வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு, சம்பந்தம் இல்லாத நபர். 3 பெயர்களை ஒவ்வொரு கேள்வியிலும் நான் சொல்லுவேன். அந்த கேள்வியிலே 2 பேர் சம்பந்தம் உள்ளவர்களாகவும் 3வது ஒரு நபர் தனியாகவும் இருப்பார். அந்த தனி நபர் யார் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு 3 காரியத்தை நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நாத்தான்வேல், சகேயு, எஸ்தர் என்ற 3 பேரை நான் சொல்வேன் என்றால் 3 பேருடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் நன்றாக நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த 3 பேரில் 2 பேர் சம்பந்தப்படுகிற காரியம் ஒன்று இருக்கும். சரிங்களா? அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒரு நபர் சம்பந்தப்படாத நபராக இருப்பார். இப்போது நாத்தான்வேல் அத்திமரத்துக்கு கீழே இருக்கும்போது ஆண்டவர் பார்த்தாரு. சகேயு மரத்து மேலே இருக்கும்போது ஆண்டவர் பார்த்தாரு. எஸ்தர் ஒரு சம்பந்தம் இல்லாத நபர் போல. சரிங்களா? இப்படி ஒவ்வொரு கேள்விகளும் அமையும். நீங்கள் உங்களுடைய யோசனையின்படி கேள்விகளை அனுப்புங்கள். அந்த பொதுவான வார்த்தையை அனுப்ப வேண்டும். அந்த சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்களை தனியாக எழுதி அவர்களுக்கு சம்பந்தமான வார்த்தையை நீங்கள் எழுத வேண்டும். எக்ஸாக்டாக கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மார்க் கிடச்சிரும். ஒருவேளை உங்கள் பதிலில் ஏதாவது குழப்பம் இருந்தால் நான் அரை மதிப்பெண் நான் போடுவேன். சரிங்களா? ஓகே. முதலாவது கேள்விக்கு செல்வோம். சம்பந்தம் இல்லாத நபர். 3 பெயர்களை சொல்லுவேன். அந்த 3 பெயர்களில் சம்பந்தம் இல்லாத நபரை தனியாக நீங்கள் பிரித்து விட வேண்டும். சம்பந்தப்பட்டவர்கள் என்ன காரியத்துக்காக சம்பந்தப்பட்டிருக்கார்கள் என்பதை சொல்ல வேண்டும். ஓகே. முதலாவது கேள்வி, எசேக்கியா, யோனா, சாமுவேல். எசேக்கியா, யோனா, சாமுவேல் இந்த 3 பேர்களில் சம்பந்தப்பட்ட இருவரை தனியாக பிரிச்சுக்கிட்டு என்ன காரணத்துக்காக சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே. 2வது கேள்வி, ஆபிரகாம், யோபு, ஏகூத். ஆபிரகாம், யோபு, ஏகூத். 3வது கேள்வி, பேதுரு, மத்தேயு, இயேசு. பேதுரு, மத்தேயு, இயேசு. 4வது கேள்வி, பென்யமீன், தாவீது, யாக்கோபு. பென்யமீன்,
தாவீது, யாக்கோபு. 5வது கேள்வி எலியா, நாபோத், ஆதாம். எலியா, நாபோத், ஆதாம். 6வது கேள்வி தானியேல், ஏனோக்கு, யோசேப்பு. தானியேல், ஏனோக்கு, யோசேப்பு. 7வது கேள்வி அன்னாள், நெகேமியா, உரியா. அன்னாள், நெகேமியா, உரியா. 8வது கேள்வி ஊசா, ஓப்னி, ஓபேத்ஏதோம். ஊசா, ஓப்னி, ஓபேத்ஏதோம். 9வது கேள்வி சிம்சோன், மரியாள், ஏவாள். சிம்சோன், மரியாள், ஏவாள். 10வது கேள்வி ஏரோது, பார்வோன், இயேசு. ஏரோது, பார்வோன், இயேசு. அதாவது கண்டிப்பாக நீங்கள் பதிலளிக்கும் பொழுது 2 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா என்ன காரணத்துக்காக சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட வேண்டும். அது ரொம்ப நீளமான ஒரு பதிலாக இருக்க வேண்டாம், ஒரு வார்த்தையாக இருக்கக்கூடும். இப்போ நம்ம நாத்தான்வேல், சகையு, எஸ்தர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்ட படித்தோம். அதில் நாத்தான்வேல், சகையு அப்படின்னா மரம், அவ்வளோதான். அந்த ஒரு காரணம் தான் உங்களுக்கு பதிலாக இருக்க வேண்டும். நீங்கள் கண்டுபிடித்து அனுப்புங்கள். ஒருவேளை நான் ஒரு கண்ணோட்டத்தோடு போட்டிருப்பேன், ஆனாலும் நீங்கள் போடுகிற காரியம், நீங்கள் பதிலளிக்க காரியம் ஒருவேளை சம்மந்தப்பட்டிருந்தால் நான் யோசித்து அதுக்கு தகுந்தாற் போல மதிப்பெண்களை நான் வழங்குவேன். ஆகவே நீங்கள் உற்சாகமாய் கலந்து கொள்ளுங்கள். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.